ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு பதிவு அதாவது இது கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் தான் சொல்லணும். என்னென்னா நிறைய பேர்த்துக்கு என்னடா வழி, என்ன செஞ்சால் நம்ம பிரச்சனை சரியாகும், ஏதாவது ஒரு வழி இந்த கடவுள் காமிக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட மெசேஜ், நவமூலிகை அப்டேட் எப்போ போடுவீங்கக்கா? போடுறதுக்கு முன்னாடி நிறைய மெசேஜஸ் வந்துட்டுருக்கு, அனுப்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பஞ்சமி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. நீங்கள் 2ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் நவமூலிகை ஆகத்துக்கு, சரிங்களா? 2ஆம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றில எதுவுமே தெரில, எனக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு நானும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கம்பல்சரி ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. மறக்காமல் எந்த ஊருங்கிறது போட்டு அனுப்புனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மறந்துடாதீங்க. அதாவது மரகத நீலவழி சக்கரத்துக்கும் அப்டேட் போட்டிருந்தேன். மரகத நீலவழி சக்கரத்துக்கு 27ஆம் தேதியோட டைம் முடியுது. அதுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு சிஸ்டர் நீலவழி சக்கரம் வாங்கி வச்ச உடனே அவங்களுக்கு நடந்த ஒரு மிராக்கிள். அது ரொம்ப அவங்களால நம்பவே முடியல. என்னடா இது, எப்படி இந்த மிராக்கிள் நடந்துச்சுன்னு அவங்களால நம்பவே முடியல. அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்னங்கிறது பார்த்துடலாம். குட் மார்னிங் சிஸ்டர். நேற்று என்ன ஒரு மிராக்கள்னா, மரகத நீலவல்லிக்கு சக்கரை வாங்குறதுக்கு பணம் கட்டியிருந்தேன், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது போட்டு ஒரு ஹாஃப்-அன்-ஹவர்லேயே எங்கள் பொண்ணுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இது மாதிரி உங்கள் லேண்டு இன்னொரு 5 டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இது நாங்கள் 1.5 வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே ஆஸ்திரேலியாவில் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். இங்கே ஒரு சிலருக்குலாம் 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் இருக்குது லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்காங்க, ஏதாவது ப்ராப்ளம்ன்றனால. எங்களுக்கு அந்த ஒரு பயத்துலேயே இருந்தோம். ஏன்னா இது பொண்ணு அவள் இடம் வாங்கி கட்டுறா இந்த இடம், அவளுக்காக தான் நான் கொடுத்துருந்தேன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் அந்த நீலவழி சக்கரம் வாங்கினதுமே வாங்கி ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்களுக்கு இப்படி ஒரு குட் நியூஸ் வந்தது. அரை மணி நேரத்துலேயே எனக்கு இப்படி ஒரு பதில் வந்தது. ரொம்ப மிராக்கிள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மிராக்கிள் எல்லாருக்கும் நடக்கணும். அதே மாதிரி உங்கள் மூலியமாக தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நவமூலிகையாகவும் நீலவழி சக்கரமும் வாங்கி வைக்கிறதுனால எவ்வளோ ஒரு இதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப தேங்க்ஸு. வாராகி அம்மாவுக்கு, சித்தரையாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் நல்லா இருக்கணும். தேங்க்ஸ். நன்றி சகோதரி. எனக்குமே கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. சில விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி அந்த தெய்வம் செஞ்சு காமிக்கும் போது நம்ம கண்ணையே நம்ப முடிய மாட்டேங்குது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வராகமுத்து சித்தரையாக்கும் வராகி அன்னைக்கும் நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். நவமூலிகை ஆகட்டும், இந்த மரகத நீலவழி சக்கரம் ஆகட்டும், நவமூலிகை யாகம் பண்ணுறவங்க தொடர்ந்து 5 வருஷமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய நன்மைகள் நடந்துகிட்ருக்கு. நீலவழி சக்கரம் யார் நினைக்கிறாங்களோ, யார்கிட்ட போய் சேரணும்னு நினைக்குதோ அவங்க தடுத்தாலும் நிற்கிறது, அவங்கள தேடி போய் சேர்ந்துருதுன்னு தான் சொல்லணும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ கேட்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு என்னோடய லைஃபே ஒரு உதாரணம்னு சொல்லலாம். நம்மளோட சேனல் இந்த 5-6 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்ப கால வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்படையிலேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு அந்த இடத்துக்கு தெய்வத்தை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. உண்மையாகவே நவமூலிகை என் லைஃப்பை மாற்றிருக்கு. மரகத நீலவழி சக்கரமும் நிறைய விஷயங்கள் என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகட்டும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா நான் அந்த எந்திரத்தோட முன்னாடி, நான் நீலவழி சக்கரம் முன்னாடி உட்காந்து மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அம்மா நீ ஒரு வழி காமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலே எனக்கு நடக்கும். நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது எப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அந்த பூஜை ரூமில் தெரிகிற மாதிரிலாம் நான் வைக்கல. நான் சீக்கிரட்டாக ஒரு துணி போட்டு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தான் வச்சுருக்கேன். வாரமான அந்த கிழமைகளில் செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாட்கள் மட்டும் எடுத்து சுவாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நான் எடுத்து வச்சுப்பேன்.
இப்படி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் வருவாங்க போவாங்க. எங்கள் வீட்டு வரவங்க நேராக பூஜை அறைக்கு தான் போவாங்க. அது சில விஷயங்கள் நம்ம பூஜை அறையை வந்து டைரெக்டாக அப்படி வந்து பார்க்குறதோ அப்படி சில விஷயங்கள் ஏதாவது பண்ணும்போது நமக்கு அது பர்சனலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் என்ன பண்ணேன்னா தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா உடனே கேட்பாங்க என்ன ஏது எதுக்கு. அது சில விஷயங்கள் சொல்கிறவங்க நம்புவாங்க. சில பேர் வந்து அது நம்மக்கிட்ட எல்லாம் கேட்டு நம்மக்கிட்ட ஏளனமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறக்கே சில விஷயத்த நான் சொல்லவும் வேண்டாம், அவங்க தெரிஞ்சுக்கவும் வேண்டாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து சுவாமிக்கிட்டே நான் வச்சுருவேன். ஆனால் உண்மைக்குமே சொல்கிறேங்க, ஒரு விஷயத்த நான் நினச்சி மனசார வேண்டிட்டு அம்மா நீ துணையாக இருன்னு சொல்லிட்டு அந்த குங்கும விபூதி வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அம்மா மேலே படுற அந்த பொருள் வந்துட்டு நம்ம குங்கும விபூதியில் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அந்த பொருளை கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு போயிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா கன்ஃபார்மாக வந்து நடந்துடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் நடந்துடும். இது வந்து தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். ஆரம்ப காலத்தில் வந்துட்டுங்க இந்த பொருள், அதாவது அம்மா நாக ரூபத்தில் வராங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அங்கே வந்து இது வந்து ஐயாவோட பொண்ணு அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஏதோ ஒரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட உருவம் வந்து நாக ரூபமாக தெரியாமல் இப்போ ஏதாவது ஒரு டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தூசு மாதிரி தான் அங்கே இருந்திருக்கு. அப்போ அதை கூட்டி கூட்டி வெளியே தள்ளிடுவாங்க. என்னமோ தூசு மாதிரி இருக்கேன்னு சொல்லி கூட்டி கூட்டி அதை க்ளீன் பண்ணி அள்ளி கொட்டினாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே இடத்துல அதே மாதிரி அந்த டஸ்ட் இருந்துகிட்ருக்குமா. இது வந்து பார்க்கும்போது இது என்ன எத்தனை சுத்தம் பண்ணாலும் போகமாட்டேங்குது, இந்த இடத்துல மறுபடியும் வந்து அப்ளை ஆகிட்டே இருக்குது, மறுபடியும் வந்து இருந்துகிட்டே இருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருந்திருக்கு. அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த அம்மா வராங்கன்னா இப்போ ஒரு நாக ரூபத்தில் வராங்கன்னா அது வளைஞ்சு நெளிஞ்சு அந்த உருவத்தை அப்படியே நமக்கு காமிச்சு கொடுக்குறங்காட்டி அம்மா வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அதோட அவங்க உடலில் இருக்க அந்த பொருளை வந்து அது நமக்கு அது கிடைக்குது, அவங்க மேலே வரது அந்த பொருள் வந்து அது கிடைக்குது. இன்னொன்று அவங்க நாகரூபத்தில் அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா, அதை எங்கேயாவது கழட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். அந்த அவங்க போட்டிருக்க அது தோலுன்னு சொல்லுவாங்க, நாகத்தோட தோலுன்னு சொல்லுவாங்க. அதுவே சில நேரம் பார்க்கும்போது உண்மையாகவே அங்கே ஒரு நாகம் உள்ள பூந்து படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. அந்த தோலை பார்க்கும்போது அப்படியே உடம்பே செலுத்துருச்சு அப்படிம்பாங்க. அதுவும் பச்சை கலரில், அந்த சிஸ்டர் சொல்லும்போது பச்சை கலர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நல்ல க்ரீனாக இருக்கும். பார்க்கும்போது ஐயோ உள்ளே போகிறக்கே ஒரு பயம் இருக்கும். அதனாலே யாரையும் அந்த பக்கம் விடமாட்டாங்க. எதுக்காக சில விஷயங்கள்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். திடீர்னு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போதாகட்டும் நமக்கு அது உணரும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நேரம் அந்த பொருளை வந்து கூட்டி வெளியே கொட்டியிருக்காங்க. அம்மா மேலே வர அந்த பொருள் அந்த பொடி மாதிரி ஃபார்ம் ஆகுங்க, ஒரு சாம்பல் ஃபார்மேட்டில் அப்படியே ஃபார்ம் ஆகும். என்னன்னு தெரியாமல் தூக்கி தூக்கி வெளியே கொட்டியிருக்காங்க. அப்புறம் அது மறுபடியும் அந்த இடத்துலே வரவும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. விட்டது என்னாச்சு, தானாக மறைஞ்சிருக்கு. அப்படியே அவங்க விட்டது பார்த்திங்கன்னா தானாக மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்புறம்தான் என்ன ஆயிருக்கு, அம்மாவோட முழு உருவத்தையுமே காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் வந்து எங்கேருந்து வருதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுக்கான டவுட் வந்துட்டு அது விடை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம்தான் அம்மாவோட உருவத்தை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த உருவம் அப்படியே நாக ரூபத்தில் தெரிஞ்சிருக்கு. அந்த பொடி வந்து அப்படியே அது மேலே இருந்திருக்கு. அதை அப்போ பார்க்கும்போது தான் அம்மா வந்து இந்த ரூபத்தில் இங்கே வராங்க, அவங்களோட உருவத்தை காமிச்சு கொடுக்கவும் தான் இந்த ரூபத்தில் அவங்க இங்கே வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பொடியெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குது, பர்டிகுலர் டைம். அதாவது அந்த பொடியை அப்படியே டைரெக்டாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அது அப்படியே கரைஞ்சி போயிடுதுன்னு சொல்கிறாங்க. சில நேரம் மறைஞ்சு போயிடுது, அது இருக்கிறது இல்லை, அது போயிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு பவரை அப்படியே நம்ம கொண்டு வரதுக்காக தான் நம்மளோட வராகமுத்து சித்தரையா இது ஒரு எந்திரம் ஃபார்மேட்டில் அதுக்கு நிறைய சித்திகள் எல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்களெல்லாம் செஞ்சு இது ஒரு எந்திரம் ஃபார்மேட்டில் அந்த பூஜையிலெல்லாம் வச்சு அதுக்கு பவர் கொடுத்து நிறைய விஷயங்களை அதை ஆட் பண்ணி, உங்களுக்கு தெரியும் அதோட அவையோட அந்த சித்தர்கள் குறிப்பில் ஏகப்பட்ட விஷயம் சொல்லி நம்ம வீடியோவில் சொல்லி பல பேர்த்துக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது. அது வந்து அந்த சூட்சம முறைங்கிறது வெளியே சொல்லக்கூட மாட்டாங்க, அதோட பவருங்கிறது சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு சில முறைகள் எல்லாம் பண்ணி அதோட எந்திரம் ஃபார்மேட்டில் தயாரித்தது இப்போ எல்லாத்தோட வீட்லேயும் போய் உட்காந்துட்ருக்கு. அதோட பவர் தான் இந்த அளவுக்கு வேலை செய்யுது. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்ன நடக்கும், வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்ன தெரியும்னா அவங்க இருக்கிறாங்கன்னு அந்த நடமாட்டம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராகி அன்னையோட அந்த வைப்ரேஷன் தெரியும். வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ சத்தம் கேட்குது அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா. இது வந்து வாங்கி வச்சவங்க எல்லாருக்குமே இந்த வைப்ரேஷன் காமிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டைம் ஆனால் எந்திரிச்சு பூஜை பண்ணணும், அந்த தூக்கமே வரதில்லை சிஸ்டர், தூங்கி எந்திரிச்சா காலையில் அந்த கரெக்டாக 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா உடனே எந்திரிச்சு ஃபஸ்ட் போய் விளக்கு வைக்கணும், ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பால் வைக்கணும், பூஜை பண்ணணும், டெய்லியுமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி டெய்லி நான் சொன்னது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்சால் போதும், ஆனால் டெய்லியுமே பண்ணுறாங்க.
எப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சோ கெவிலி நாலா பக்கமும் சொல்லிகிட்டே இருக்குது. எந்திரிச்சு போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு எந்திரிச்சு போய் வேலை செய்கிறாங்க, எந்திரிச்சு போய் பண்ணுறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு நடக்குது. ஃபஸ்ட்லாம் அடித்து போட்ட மாதிரி எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஒருத்தங்க உசுப்பி எழுப்புனா எப்படி இருக்கும், படுத்துட்டு இருந்தால் எழுப்புற மாதிரி இருக்குது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் சொன்னால் கூட பயந்துருவீங்க, காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குமா. காலை யாரும் சுரண்டுற மாதிரி காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி, நம்மளை உழுப்பி விட்டா எப்படி இருக்கும், நம்மளை உசுப்பி விட்டா அப்படி பட்டார்னு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்க வச்சுருக்கு. அது கரெக்டாக அந்த 5:30 மணி ஆச்சுன்னா எழுப்பி விட்டுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு முகம் கழுவிட்டு ஐயோ சாமிக்கு பூஜை பண்ணுமேன்னு போய் தீபம் வச்சுட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வரைக்கும் கெவிலி சொல்லிகிட்டே இருக்குது, கத்திக்கிட்டே இருக்குவாங்க. போய் தீபம் வச்சு ஒரு பாலை வச்சுட்டு வந்தால் தான் அமைதியாகிறாங்க. இது நல்லாவே தெரியுது, வீட்டுக்குள்ளே சாமி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே காமிக்குதுப்பா. அதாவது டெய்லி ஒரு குட் நியூஸ், டெய்லியும் நிறைய நல்ல விஷயங்கள் கேட்டுட்ருக்கேன். ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ஆர்டர் கிடச்சிருக்கு, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்கள் சொந்தத்துலலாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கேள்விப்படாத விஷயம், சொந்தத்துலலாம் நடக்காத விஷயம்லாம் கூட இப்போ நடக்குது. இதெல்லாம் நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன். ஆனால் மட்டும் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குதுன்னு வாங்கி வச்சவங்க அத்தனை பேரும் டெய்லியும் மெசேஜஸ் எனக்கு அனுப்புறது நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, எல்லாத்துலேயும் செஞ்சு டயர்ட் ஆகிட்டிங்கன்னா நம்பிக்கையோட ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் ஒரு மிராக்கிள் வந்து நடக்கும். நீலவெளி சக்கரம்னா என்னங்கிறது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரக நீலவெளி சக்கரம் பிளேலிஸ்ட்டு நம்ம வீடியோவில் இருக்குது. வீடியோ ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா மரக நீலவெளி சக்கரம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நான் போட்ட வீடியோ எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கனாலே இதை பற்றின ஃபுல் வீடியோஸு அது என்னென்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். சரிங்களா? இந்த நம்பருக்கே நீங்கள் நீலவெளி சக்கரம்ங்கிறது டைப் பண்ணி அனுப்புங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு தெரிஞ்சுட்டு வேணால் நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த நன்மைகள் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.